நம்மளோட ஆனுவல் இன்கம்மை பொறுத்து, வருமானத்த பொறுத்து மிடில் கிளாஸ், ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இப்படிலாம் பிரிக்கப்படுறோம். அதில மெஜாரிட்டியா நம்ம நாட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் தான். அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு, கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டான ஒரு இடத்துக்கு போறதுக்கு, நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறவங்க நெறைய பேர். ஸோ அந்த ட்ராப் என்ன? அந்த மிடில் கிளாஸ் ட்ராப் என்ன? அப்படிங்கிறதுக்கான 10 விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நெறையா ஃபினான்ஷியல் அட்வைசர் இத உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில முக்கியமான 10 தான். இத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு ஃபினான்ஷியலா ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு, கவலை இல்லாத ஒரு பொசிஷனுக்கு நம்மளுக்கு போ முடியும். அதில ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வெல்த் கில்லர்ன்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து வெல் செட்டில்டு அப்படின்னு நம்ம காட்டணும் அப்படின்னு நெனைக்கிறது. அதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய லோன் எடுத்து வீடு கட்டுறது, ஒரு பெரிய கார் வாங்குறது, இல்ல வந்து வேற ஏதாவது பெரிய ஃபாரின் வெக்கேஷன் போறது, இந்த மாரி நம்ம பண்றது வந்துட்டு, நம்மளோட வெல்த்த நம்மளே கில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து எப்பவுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தவங்களுக்கு வந்து அத காட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளோட நீட் என்னவோ அதுக்கேத்த மாரியான ஒரு வீடு, அதுக்கேத்த மாரியான ஒரு கார், நம்மளோட அந்த டைம் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னமோ அதுக்கேத்த மாரியான ஒரு வெக்கேஷன். அந்த மாரி நம்ம இருந்துக்கிட்டோம்னா, நம்ம வெல்த்துக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கீழ இருந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் கீழ இருந்து வந்த ஆள் தான். ஸோ நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஹையா வந்துட்டு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்கிரிமெண்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆகும்போது, டக்குன்னு அமௌண்ட் அதிகமா வரும்போது, எத பிரையாரிடைஸ் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு பர்சனல் ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் இல்லாதது தான். இத எப்படி வளர்த்துக்கணும்னா, வீடியோஸ் பார்க்கறது மூலமா, வ்ளாக்ஸ் படிக்கிறது மூலமா, நெறைய புக்ஸ் இருக்கு. அது படிக்கிறது மூலமா தான் இத நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த மாரி பண்ணா தான், இத நம்மளுக்கு வந்து பிரையாரிடைஸ் பண்ணணும். நம்மளுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எத பண்ணணும்? எத வாங்கக்கூடாது? நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்காம, அதுல வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா? நம்மகிட்ட அது இல்லையா? அந்த இன்சூரன்ஸ் எடுத்து நம்ம முதல்ல சேஃப்கார்ட் பண்ணிக்கலாமா? இந்த மாரி யோசிக்கணும். இந்த மாரி யோசிக்கும்போது தான் நம்ம வெல்த் நம்ம கூட இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது. ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ கடன் இருக்குன்னா, கடன முடிக்கிறதுக்கு தான் பிரையாரிடைஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ்ல கடன் முடியும். கடன் முடியும்போது இன்வெஸ்டிங்க பிரையாரிடைஸ் பண்ணணும். கடன் முடிச்சோனே, எடுத்தோனே நம்ம ஒரு ஸ்பெண்டிங் ஸ்ப்ரீல போய் ஏகப்பட்ட ஐட்டம் வாங்குறது, நெறைய நம்ம சோஷியல் மீடியாலும் சரி, டிவிலயும் சரி, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவன்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து திணிக்கப்படுது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா. ஸோ அந்த மாரி அந்த ட்ராப்ல நம்ம மாட்டிக்காம இன்வெஸ்டிங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கோல்டு வாங்குறதா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்ல போடுறதா இருக்கலாம், இல்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம். ஸோ வந்து பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்றது மூலமா தான் நம்ம வந்து வெல்த் ஆக முடியும். ஜஸ்ட் வெறுமனே சேவ் பண்றது மூலமா நம்மளுக்கு வெல்த் கிடைக்காது. நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம அப்பதான் சேர்த்து வைக்க முடியும். அடுத்தது தேவையில்லாத லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு யூடியூப் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எல்லாமே பயங்கர லக்ஸரியான ஹேண்ட்பேக்ஸ். ஸோ அத பார்க்கும்போது நம்மள ஒருத்தவங்களுக்கு எத்தன ஹேண்ட்பேக்ஸ் தேவை அப்படின்னு தான் தோணுச்சு. லக்ஸரியான ஐட்டம் வாங்குறது தப்பில்ல. பட் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா? அது நம்ம நீடா? நம்மளுக்கு அது வந்து எந்த விதத்துல வந்து பயனளிக்குது? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப ஐஃபோனுங்கிறது ஒரு லக்ஸரி தான். அதனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு? அதனால நம்மளுக்கு யூஸ் இருக்கா? இல்ல க கடையில விக்கிறாங்களே, அந்த ப்ராடக்ட்ட தயாரிக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஜாஸ்தியா? இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் அந்த ஐட்டம் வாங்கணும். பொருளே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் ரொம்ப காஸ்ட்லியான அதே ஐட்டம் விலை கம்மியா கிடைக்குதுன்னா, அது குவாலிட்டி எப்படி? அப்படிங்கிறது தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி வாங்கணும். அடுத்தது ஒரு பெரிய ட்ராப் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் வந்து இப்பலாம் நெறையா இருக்கு. அத பார்த்து நம்ம ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு விஷயமா கூட இருக்கலாம். நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்க்கும்போது, ஒரு ₹2000 ஒரு சாரிக்கு வந்து
7,000 9,000 ருபீஸுக்கு பிளவுஸ் தைக்கிறாங்க. இத வந்து நம்ம வீடியோல பார்க்கும்போது, நம்மளும் அத பண்ணணும். நம்மளும் இத செய்யணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து அது உருவாக்குது. ஐ திங்க் இட்ஸ் ராங்லி வி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இத வந்து நான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நாளைக்காக 10,000 ருபீஸ் நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அந்த 10,000 ருபீஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது பல மடங்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து நம்ம எதுல பணத்தை போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் வந்து மக்களை நிறைய பேரை ரொம்ப ரொம்ப ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுல இருந்து நம்ம தான் நம்மளை வெளியில கொண்டு வந்துக்கணும். அடுத்தது நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் பார்ப்பேன். அதுல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வீடியோல வந்துட்டு இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை அந்த பர்சன் சொல்லுவாங்க. அந்த இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஷோ. அதுல வந்துட்டு அவங்க நான் பார்த்த ஒரு 5-6 எபிசோட் பார்த்திருப்பேன். அது யாருக்குமே வந்து அவங்க என்ன எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. உத்தேசமா தான் சொல்றாங்க. ரெண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கரெக்டா தெரியுது. மாசம் வந்து மளிகை சாமானுக்கு எவ்வளவு ஆகுது, காய்கறிக்கு எவ்வளவு ஆகுது, ஃபுட்டுக்கு எவ்வளவு ஆகுது, இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம பட்ஜெட் பண்ணணும். தினமும் செலவாகிறத வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும். நோட் பண்ணி வச்சாதான் நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பான இன்வெஸ்டிங்க்கே போக முடியும். அடுத்தது இஎம்ஐ ட்ராப்குள்ள மாட்டிக்கிறது. அதாவது இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம்னா அதுக்கு வந்து லோன் போற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம கன்சியூமர் லோன் அப்படிங்கிறது ஒரு ஏசி வாங்குறதா இருக்கலாம், டிஷ் வாஷர் வாங்குறதா இருக்கலாம், டிவி வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபோன், இது எல்லாத்தையும் வந்து ஒன்று கன்சியூமர் லோன் வச்சு இல்லைன்னா பர்சனல் லோன் மூலமா இது எல்லாத்தையும் வாங்குறோம். இந்த மாதிரி வாங்கும் போது இது வந்து ஒரு இஎம்ஐ ட்ராப்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த பொருட்களுக்கெல்லாம் நம்ம பணம் சேர்த்து நம்ம வாங்கிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு ஒரு ஜாய் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 15 months பணம் சேர்த்து அதுக்கப்புறமா டிஷ் வாஷர், டிவி, இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். அதெல்லாம் கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த இஎம்ஐ அந்த ஒரு 2000 ரூபாய் அந்த இஎம்ஐ இல்லாத போது நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட்ல மணி வந்து பாரோ பண்றது. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்பெல்லாம் ஃபோன்ல உள்ள ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மணி ஆப்ஸ் அதுலலாம் வந்துட்டு பாரோ பண்றாங்க. அதுலலாம் 36%, 38% இந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜ் பண்றாங்க. கிரெடிட் கார்டே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி தான். அது எல்லாத்தையும் விட, ஏன்னா எந்த ப்ரூஃப் இல்லாம ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரூஃப் இல்லாம எதுவும் வாங்காம கொடுக்கறதுனால அநியாயத்துக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி லோன் வாங்குறவங்கள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு இஎம்ஐயை பே பண்றதுக்காக இதுல கடன் வாங்கி அதுல இஎம்ஐ பே பண்றாங்க. ஸோ கடன் அடைக்க கடன், கடன் அடைக்க கடன்னு இப்படியே அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆனாலும் இவ்வளோ ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் வாங்காதீங்க. 36 வந்து ரொம்ப ஜாஸ்தி. 12க்கு மேல இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாம பாத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பா தேவை. அதுக்கு வந்து நம்மளுக்கு மாசம் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு மாசம் இப்போ வந்து ஒரு 30,000 உங்களுக்கு செலவாகுதுன்னா அதை வந்து 3 அல்லது 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை போடுறாங்களோ இல்ல வந்துட்டு வேற ஏதாவது எமர்ஜென்சி வந்தாலும் அந்த அமௌண்ட் தான் உங்களை சேவ் பண்ணும். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பணம் போடுறது வந்து வேஸ்ட். மாசம் மாசம் ஏன் 20,000 30,000 கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. இப்பெல்லாம் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்கம் ஆகுது. நிறைய டாக்டர்னு நம்ம போனாலே ஒரு கன்சல்டிங் ஃபீஸே 300 400 பே பண்றோம். ஸோ வந்து கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்பௌசஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே மாதிரி ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை வந்து 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணணும்.
ஒருத்தவங்க வந்து ரொம்ப செலவாளியாகவும் ஒருத்தவங்க ரொம்ப சேவ் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறதுனால பிரயோஜனங்கள் இருக்காது, சண்டைகள் தான் ஜாஸ்தியாகும். ஸோ வந்து ஃபினான்சஸை வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம எதுக்காக சேவ் பண்ணணும், நம்மளோட அடுத்த கோல் என்ன, நம்ம வந்து கடன் இருக்கா, அதை எப்படி முடிக்கணும், குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேர்த்து வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ்க்கு எவ்வளோ சேர்க்கணும், காலேஜ்க்கு எவ்வளோ சேர்க்கணும், இது எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம முடிவெடுத்தீங்கன்னா தான் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் விஷயத்த வந்துட்டு ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயத்த கண்டிப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். இந்த 10 உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.